குலதெய்வம் நம் குலத்தை காக்கும் தெய்வம். உங்களுக்கு என்ன வேணுமோ, இப்ப பணம் வேணும் அப்படிங்கிற பட்சத்துல 2, 4, 6, 10ஆம் பாவங்களை வச்சுட்டு இருக்கிற கிரகங்களுடைய கடவுள்களை கும்பிடும்போது தான் உங்களுக்கு பணம் கிடைக்கும். குழந்தை வேணும் அப்படின்னா 5ஆம் பாவ அதிபதி யாரோ அவரை கும்பிட்டாதான் உங்களுக்கு குழந்தை கிடைக்கும். ஓகேங்களா? அந்தந்த நேரத்தில் அந்தந்த கடவுள்களை கும்பிட்டா அந்த கிரகங்கள் அந்த கடவுள்கள் பூஸ்ட் பண்ணும், அதன்படி நமக்கு அமையும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அந்த மாதிரி ஒவ்வொரு பாவக ரீதியாகவும் நமக்கு கிரகங்கள் செயல்படும். அந்த கிரகங்களுடைய கடவுள்கள் தான் நம்ம கும்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த பாவக ரீதியான வேலைகள் நடக்கும். பல பொதுவாக கடவுள்களை கும்பிட்டா. ஆனால் குலதெய்வம் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த கிரகத்துக்கும் நமக்கு குலதெய்வம் வராது. புரிஞ்சதுங்களா? நம்ம குலதெய்வம் நம் குலத்தை காக்கும் தெய்வம். அதாவது நம்மளை காப்பாற்றுவார். ஒரு கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னா நம்மளை காப்பாற்றுவார்.